நடக்கை நடக்கையிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நடக்கையில எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க திறந்து பேசுங்க. நடக்கையில எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக நாங்கள் வாழ வேண்டியது அவசியம். 4 பேர் எங்களை பார்த்து கொண்டிருக்காங்க. ஸ்கூலில் படிக்கும் போது, ஆபீஸில் வேலை செய்யும் போது எல்லாரும் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்காங்க. இவன் கிறிஸ்தவன். ஆலயத்துக்கு போகிறோம். நான் யாரு? நான் எங்கிலிக்கன், நான் சிபிஎன், நான் ப்ரீ சர்ச்சை சேர்ந்தவன், அங்க சொல்லிடுவோம். ஆனால் எங்களுடைய நடக்கை அங்கு இருக்கிற மற்ற அவிசுவாசிகளுக்கு மேலான கீழான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவர்கள் செய்யாத காரியத்தை நாங்கள் செய்கிறதா இருக்கிறோம். ஒரு முறை ஒரு போதகர் சொன்னது என்னுடைய வாலிப வயதில் எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. அவர் சொன்னாரு, நீ ஆபீஸில் வேலை செய்யும் போது ஒரு குண்டு பின்ன கொண்டு வந்தாலும் அது பாவம். நான் எத்தனை குண்டு பின்ன கொண்டு வந்திருப்பேன் வீட்டுக்கு. ஒரு குண்டு பின்னை நீ எடுத்தாலும் அது பாவமாக இருக்கிறது என்று சொன்னார். ஆபீஸில் வேலை செய்யும் போது ஒரு ஆஃப் ஷீட்டை கொண்டு வந்தாலும், ஒரு 5 ஆஃப் ஷீட்டை வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அது பாவம், அது களவு, கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியமாக இருக்கிறது. எங்களுடைய நடக்கை, எப்படி நாங்க பேசுறோம், எப்படி நாங்க நடக்கிறோம், எப்படி நாங்க உடை அணுகிறோம், இந்த காரியத்தில் எல்லாம் நாங்கள் கவனமாயிருக்கணும். ஏனென்றால் மற்றவர்கள் எங்களை கவனிக்கிறார்கள். முதுமையில் உள்ளவர்கள் கூட நாங்கள் நடக்கையிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனால் நாங்கள் வெளியில் இறங்கும் போது 1000 கண்கள் எங்களை பார்க்குதான். ஒரு கண் அல்ல, 2 கண், 1000 எங்களை வாசிக்கிறோம். நாங்கள் நிருபங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுறார், நாங்கள் நிருபங்கள். நிருபம்னா கடிதம். நாங்கள் ரோட்ல போகும் போது எங்களை வாசிக்கிறாங்க. இந்த அம்மா, இந்த தம்பி பாரு, ஞாயிற்றுக்கிழமை அழகா பைபிள தூக்கிக்கிட்டு தெரிய போறான். ஆனால் வீட்டுக்கு வந்தவுடன் பேயாக இருக்கிறான். பெற்றோரை ஏசுகிறான். தாயை அடிக்க கையை தூக்குகிறான். சகோதரியை அடிக்க கையை தூக்குறான். பெண் பிள்ளைகளும் அப்படித்தான். அம்மாவுக்கு வாய்க்கு வாய் அடிக்கிறது. அடுத்த வீட்டுக்கு அது கேட்கும். நீங்க சும்மா இருங்க அம்மா, உங்க வேலையை பாருங்க, எனக்கு தெரியும், என்னுடைய வயசு இப்ப சரி, நான் என் விருப்பப்படி நடப்பேன். நடக்கையில் பரிசுத்தமா இருக்கணும். முதலாவது வார்த்தை, 2வது நடக்கை, 3வது என்ன பார்க்கிறோம்? அன்பு. 3வது அன்பிலே நாங்கள் கவனமாக நடக்கணும். அன்பு. அன்பு என்று சொன்னவுடன் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க லவ், LOVE 4 வார்த்தையை தான் நினைக்கிறாங்க. என்னண்டா, நான் அன்பு செலுத்துறேன், கர்த்தருக்காக ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கிறேன் என்று சொல்றாங்க. அந்த ஆத்மா யாரு? இந்து அல்லது புத்திஸ்ட். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். அன்பு செலுத்த வேண்டியது அவசியம். ஒரு சகோதரன் பிழையாக போனால், ஒரு சகோதரி வகுப்புள்ளே பிழையாக போனால், அங்கே நாங்கள் அந்த சகோதரியை திருத்த வேண்டியது அவசியம். ஸ்கூல் வகுப்புல நீங்க படிக்கும் போது நீங்க பிரிம்பான ஒரு மக்களாக இருக்கணும். வேதம் சொல்லுறது, உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல. அந்த பிள்ளை பேசுறது போல நான் பேச இயலாது, அந்த பிள்ளை நடக்கிறது போல நான் நடக்க இயலாது. என்னுடைய நான் பெருமையாய் சொல்லல, என்னுடைய மூத்த பேரன் 15 வயது வாலிபத்துக்குள்ள வந்து விட்டார். அங்கே ஸ்கூலில் பிள்ளைகள் பிழை செய்து என்னுடைய பேரனை சொல்லிடுவாங்க. ஆனா அவன் அமைதியா இருப்பான். அவன் தனக்காக வாதாடவே மாட்டான். CCTV கேமராவை போட்ட உடனே அங்கே எல்லா உண்மையும் தெரிய வரும். இவன் உட்கார்ந்து கொண்டு வந்திருப்பான். மற்ற பிள்ளைகள் எழும்பி கடிதத்தை சுருட்டி டீச்சருக்கு அடிப்பாங்களாம். இவன் பேசாம தான் இருந்தா, ஆனா பிள்ளைங்க சொல்லிடுவாங்க, கெவின் செய்தார். இன்னும் கொஞ்சத்துல வருவாருங்க, அவர் கெவின் செய்தார் என்று சொல்லிடுவாங்க. இந்த விதமான காரியங்கள் இன்னைக்கு வகுப்பிலே நடக்குது. மற்ற பிள்ளைகள் பிள்ளையான காரியம் பேசும் போது அதுல நீங்க சேர்ந்து கொள்ளாதீங்க. இன்னொரு பிள்ளையை குறித்து ஒரு கூட்டம், ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ கூட்டம் இன்னும் 2 பேருக்கு விரோதமாக நடக்கும் போது நீங்க அதுல சேராதீங்க. இதுதான் பிரிவான வாழ்க்கை. எங்களுடைய நடக்கையிலே நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். வீட்டிலே, அங்கே ஸ்கூலிலே ஏதும் இருந்தால், என்னுடைய சின்ன பேரு அவன் இப்ப என்ன ஜூனியர் ப்ரீஃபெக்டா இருக்கான். ஜூனியர் ப்ரீஃபெக்டா இருக்கும் போது பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்காங்க, அந்த டார்ச் எல்லாம் கொண்டு வேணாம். அப்போ ஒரு பிள்ளை, ஒரு பாய் டார்ச் கொண்டுட்டான். அது பாய் ஸ்கூல். டார்ச் கொண்டு வந்தோடனே இவன் ப்ரீஃபெக்ட் தானே, அதிகாரமா போய் அந்த எடுத்துட்டான் கையில.
நீ இது கொண்டு வரக்கூடாதுன்னு. ஆனா அவன் செய்த பிள்ளை டீச்சருக்கு கொடுக்காம தான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். அம்மா அடித்து அடுத்த நாள் காலையில அம்மா போய் பிள்ளையோட டீச்சர் தெரியாம செஞ்சிட்டாருன்னு. அப்ப டீச்சர் கூப்பிட்டு ஆதரிச்சு சொன்னாங்களா, நீ ப்ரீஃபெக்டா இருந்தா அதை வீட்டுக்கு கொண்டு போக கூடாது எனக்கு தானே. பார்த்தீங்க தானே, அந்த சின்ன பிள்ளைக்கும் நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியம். ஸ்கூலில் எதையும் நீங்கள் திருடக்கூடாது, டீச்சரை பார்த்து ரசிக்க கூடாது. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க படிக்கிற ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ரசிக்கிறாங்க. டீச்சர் இன்னைக்கு இந்த சாரி விட்டுவாங்க, நாளைக்கு நோ. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லாவற்றிலும் நீங்க கவனமாக நடக்கையில் நாங்க அன்பிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். அன்பு பிழையான அன்பாக இருக்கக்கூடாது. அன்பு சரியான அன்பாக தாய் தகப்பனை நேசிக்கணும். உன் சத்ருவை ஃபாதர் பிரசங்கத்துல சொன்னாரு, சத்ருவை நேசிக்கணும், மற்றவர்களை மன்னிக்கணும். எங்களை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் பார்க்குறாங்க பிள்ளைகளை. டீச்சர்ஸ் ஆபீஸ்ல இருக்கிற பெரியவர்கள் மேனேஜர் பார்த்து கொண்டே இருப்பார். இவன் எப்படி நடக்கிறான், இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுறான், இவன் எப்படி நடக்கிறான். அன்பு செய்யுங்க. யாரும் பிள்ளையான வழி போனா அவர்களோடு போய் அன்பாக பேசி அன்பு செய்யுங்க. அவன் சத்துரு, நான் அங்கிட்டு திரும்பிக்கிட்டு போவேன், அவன் முகத்தையும் நோ, யூ கான் டூ தட். உங்களுக்கு அதை செய்யவே முடியாது. ஏனென்றால் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆமென் ஆமென். பிள்ளையான அன்பு, வாலிபர்கள் பிள்ளையான அன்பு செலுத்தாதீங்க. உங்களுடைய வாலிப சின்ன பிள்ளைங்க, எங்களுடைய இது வளர்ந்திருக்கிற வாலிப பெண்கள் ஆண்கள் அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லி சில பிள்ளைகள் சொல்லுறாங்க. ஒரு இந்துவை காதலித்து விட்டு வந்து சொல்லுறாங்க, நான் ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள் கொண்டு வருகிறேன். என்னைக்காவது அது உங்களுடைய வாழ்க்கையை குலைத்து போடும், உங்கள் பரிசுத்தத்தை குலைத்து போடும். அந்நிய நுகத்தில் பிழைக்கப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து நீங்கள் அன்பு செலுத்தும் வாலிபனோ வாலிப பிள்ளையோ கவனமாக இருங்க. உங்களை நரகத்துக்கு கொண்டு போவோம். கடைசியில நான் அதுக்கு வருவேன், என்ன கர்த்தருக்கு சொல்லி இருக்கிறார் என்று. அதனாலே அன்பிலே கவனமா இருங்க. அடுத்தது என்னது? ஆவி. ஆவி எங்களுக்குள் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது. இந்த ஆவி பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். ஃபாதர் சொன்னாங்க, சர்ச்சுக்குள்ள வந்தோன்னா பரிசுத்தாவி வந்துருது, வெளியே போனோன்னா துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுது. யாக்கோபு புத்தகம் சொல்லுது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படல் ஆகாது. எங்களுடைய ஆவியில நாங்க என்ன செய்யறோம்? மற்றவர்களை இங்க துதிக்கிறோம் எல்லாம் செய்யறோம். வெளியே போய் மற்றவர்களை தூஷிக்கிறோம், மற்றவர்களோடு சண்டை போடுகிறோம். கர்த்தருக்கு விரோதமாக சத்தியமான சொல்லுறேன்னு சொல்லுறோம். கர்த்தருக்கு விருப்பமில்லை. ஆவியிலே பரிசுத்தமா இருந்தால் மாத்திரமே பரலோகத்துக்கு போகலாம்.